அன்பானவர்களே, இயற்கையிலேயே ஆண்டவர் இந்த ஆன்மாவை நமக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். இட் இஸ் a gift from God. பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:7. இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். அதான் பாயிண்ட். இந்த செல்வம் எந்த செல்வம் தெரியுமா? இந்த ஆன்மா என்கிற செல்வத்தை மண் பாண்டத்தில் நாங்கள் கொண்டிருக்கிறோம். கவனிச்சிங்களா? எது செல்வம்? ஆன்மா என்கிற செல்வத்தை எதுல வச்சிருக்கிறோமா? இந்த மண் பாண்டத்துல வச்சிருக்கிறோம். இது அழிஞ்சு போறக்கூடியது இல்லையா? ஆண்டவர் இதுல மண்ணில் இருந்தான் எடுத்து செஞ்சாரு. ஆகவே இது என்னன்னு போட்டிருக்கு? மண் பாண்டத்துலதான் இந்த செல்வம் இருக்கிறது இல்லையா? இது யாரிடமிருந்து வரல. இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மா எங்கிருந்து வந்தது? கடவுளிடமிருந்து வந்தது. இந்த செல்வம் தான் இந்த மண்பாண்டத்தில் இருக்கு. ஆகவே இதை நாம் பாதுகாக்கணும். ஓகே, பிரியமானவர்களே, தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்துக்கோங்க. தொடக்க நூல் 2:7. வேகமா எடுத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் பார்க்க. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். கவனிச்சிங்களா? மண் இங்கிருந்து எடுத்து செஞ்சாரு, எல்லாமே இங்க எடுத்து செஞ்சாரு. ஆனா உயிர் மூச்சு மட்டும் என்ன பண்ணாரு? அவருடைய நாசியிலிருந்து. போதுமா? அப்ப யாருடைய உயிர் மூச்சு அது? ஆண்டவருடைய உயிர் மூச்சு இல்லையா? அவருடைய உயிர் மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத எபிரேயத்துல அந்த வார்த்தை இருக்குல்ல, உயிர் மூச்சுங்கிற வார்த்தை, அது நெஃபெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? நெஃபெஷ். நெஃபெஷ் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் தான் ஆன்மா என்று பொருளாகும். அதனுடைய பொருள் என்ன? ஆன்மா. ஆண்டவர் நமக்குள்ள என்ன கொடுத்தாரு? ஆன்மாவை கொடுத்தார். அவருடைய உயிர் மூச்சிலிருந்து வந்தது. இது சாதாரண பொக்கிஷம் இல்ல, இது இணையற்ற ஒப்பற்ற செல்வம். அது ஆண்டவருடைய உயிர் மூச்சிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, அதனாலதான் ஆன்மா இறைவனுக்கு சொந்தம். ஆன்மா யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு சொந்தம். எசேக்கியேல் 18 வசனம் 4. எல்லா உயிரும் இறைவனுக்கு சொந்தம். எடுங்க, எசேக்கியேல் 18:4. நேத்து டக்கு டக்குன்னு வாசிச்ச மாதிரி இருந்துச்சு. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே, பாவம் செய்யும் உயிரை சாகும். பாயிண்ட் என்ன? அந்த உயிர் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அதனாலதான் நினைத்து சொன்ன, இறந்த உடனே ஒருவருடைய ஆன்மா எங்க போயிடும்? ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காது. யாராவது தப்பா போதிச்சாங்கன்னா அப்படி எடுத்துக்காதீங்க இல்லையா? இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்காது, கடவுள்கிட்ட போயிடும். கடவுள் அதை உத்தரிக்கிற ஸ்தலத்துல பாதாளத்துல தள்ளிடுவாரு. இறுதி தீர்ப்பு நாள்ல தான் அவங்க எல்லாரையும் ஒண்ணு மோட்சம் அல்லது நரகத்துக்கு அனுப்ப போறாரு. ஓகே, பிரியமானவர்களே, இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இறந்த உடனே ஆன்மா ஆண்டவர்கிட்ட போயிடுன்றதுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன். சபை உரையாளர் 12 வசனம் 7. சபை உரையாளர் 12 வசனம் 7. இன்னும் வேகமா எடுங்க, இன்னைக்கு முக்கியமான செய்தி ஒண்ணு பார்க்கணும். மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. அவர்கிட்ட இருந்து வந்த ஆன்மா எங்க போகுமா? அவர்கிட்ட தான் போகும். புரியுதுங்களா? அது இந்த ஊர்ல எல்லாம் வக்கேஷன் போட்டு சுத்தாது. ஆண்டவரே, இப்பதான் உடம்ப விட்டு வெளில வந்திருக்கிறேன், நான் பார்க்காத ஊர் நிறைய இருக்கு, அப்படி போய் பார்த்துட்டு நான் ஒரு டூர் போயிட்டு வரேன் ஆண்டவரே, அப்படிலாம் இல்லை. செத்த உடனே அவர் கண்ட்ரோலுக்கு போயிட வேண்டிதான் இல்லைங்களா? எங்கேயும் சுத்த முடியாது. ஃபாதர், அந்த வேப்ப மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்ச நாள் அந்த வேப்ப மரம் பக்கத்திலே சுத்திட்டு அதுக்கப்புறமா வரேன். அந்த புளிய மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கொஞ்ச நேரம் தொங்கி ஊஞ்சல் ஆடிட்டு நான் 2 வாரம் கழிச்சு வரேன்லாம் சொல்ல முடியாது.
நம்ம நிறைய பேர், ஃபாதர் ஒருத்தன் இங்க இறந்துட்டான் ஃபாதர், தற்கொலை பண்ணி இறந்துட்டான், அவன் அங்கதான் ஃபாதர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்வாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது வேதனையா இருக்கும். என்ன பண்றது இல்லையா? ஒரு ஒரு சினிமா பாடல் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வேப்ப மரத்தில் உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அடுத்த வரிதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வேலையற்ற வீணர்களின், அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதவனுங்க, அவனுங்க பேய் அங்க இருக்குது இங்க இருக்குன்னு சொல்றவங்கலாம் யாரு? அவங்க வேலையற்ற வீணர்கள் இல்லையா? அப்புறம் அடுத்த வரி, மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. இல்லமா? எவ்வளவு ஃபேமஸான வசனம் பைபிள்ல பாருங்களேன். உயிர் உடனே யார்கிட்ட போயிடும்? ஆண்டவர்கிட்ட போயிடும். வக்கேஷன் எடுத்து கல்லறை பக்கமா சுத்தாது இல்லையா? கல்லறை பக்கமே போக மாட்டாங்க. சில பேரு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி வாங்கிட்டு, ஏய் சுடுகாட்டு பக்கம் வந்துடாத, ஏன்னா அதுக்கு ஆட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும். எவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. ஏன் அங்க போனாதான் வருமா, வேற பக்கம் போனா வராதா? ஐயோ, நம்ம மக்கள் சில பேர் கிளப்பி விட்டுருக்காங்க பாருங்க கதை. அதனாலதான் சொல்றேன், பிரியமானவர்களே, உயிர் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். உயிர் எங்க போயிடும்? ஆண்டவர்கிட்ட போயிடும். இந்த உயிர் ஆன்மா இரண்டும் ஒண்ணுதான் இந்த இடத்துல. ஆகவே அது ஆன்மாவுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு சொந்தமானது. ஓகே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த உயிர் கடவுள்கிட்ட போயிடுச்சு. அப்ப கடவுள் அதை எங்க வச்சிருக்கிறார்? கடவுள் அதை எங்க வச்சிருக்கிறார்? இதுதான் கேள்வி. நம்மளுடைய பிரிவினை சகோதர சகோதரிகள், அவங்க ரொம்ப அன்பு சகோதர சகோதரிகள், அவங்க நம்மளை விமர்சிக்க நமக்கு சந்தோஷம்தான். நம்மளும் பைபிளை ரொம்ப ஆழமா நம்ம படிச்சு இன்னும் நிறைய உண்மைகளை சொல்றதுக்கு வசதியாக இருக்கிறது இல்லையா? இறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களே, ஜெபிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எங்க இருக்குது இந்த ஆன்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்பதான் நம்ம ஒரு விஷயமா போறோம். இயேசு எங்க போனார்? பாதாளத்துக்கு போனார் இல்லையா? இயேசு எங்க போனாரு? பாதாளத்துக்கு போனார். நேத்து பார்த்தோம். அவர் எங்க போனாருன்னு வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 8 10 வசனங்கள். வேகமா எடுங்க. எபேசியர் 4 8 10. ஆகையால் அவர் உயரே ஏறி சென்றார், அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். கவனிச்சீங்களா? அவர் எங்க போனாரா? உயரே ஏறி சென்றார், அப்பொழுது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். சிறைப்பட்ட கைதிகள் யாருங்க? வரேன் பொறுமையா இருக்கலாம் இல்லையா? கவனிங்க, அவர் மேலே ஏறி சென்றார், ஆனால் சிறைப்பட்ட கைதிகளை மேல அவங்களும் இழுத்துட்டு போனாராம். ஓகேவா? வாசிங்க. மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று. இதுலதான் நம்ம முடிச்சோம், இதுலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். வாசிங்க. மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஓகே. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கவனிச்சிங்களா இல்லையா? ஏறி சென்றால் என்றாலே அவர் மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு இறங்கி சென்றார். அப்ப there is a place, கீழ் உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே ஒரே திருச்சபை. விண்ணகம், மண்ணகம், கீழ் உலகமும் சேர்ந்தது ஒரே திருச்சபை. ஒரே திருச்சபையில் இருக்கிற நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகேவா? எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 12:26. வேகமா எடுங்க. உண்மையிலே எனக்கு சந்தோஷம் தான். எல்லாரும் படிக்கிறீங்க, எனக்கு சந்தோஷம் தான். அதுல எனக்கு எந்த விஷயமும் இல்லை. என்ன மைக்ல படிச்சா எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்றதுனாலதான். தயவு செய்து படிங்க. ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி உறும். கவனிச்சிங்களா? அதனாலதான் விண்ணகத்தில் இருக்கிற புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க. நாம துன்புறும் போது விண்ணகத்தில் இருக்கிற புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கிறாங்க.
பாதாளத்துல உத்தரிக்கிற ஸ்தலத்துல ஆன்மாக்கள் துன்புறும் பொழுது அவங்களுக்காக நாம ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஒரு உறுப்பு துன்புற்றாலும், ஆகவே இந்த திருச்சபை என்பது ஒரு உடல். இதுல ஒரு உறுப்பு துன்புற்றாலும் எல்லா உறுப்புகளும் துன்புறும். ஆகவே ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி ஃபாதர், இந்த ஆன்மாக்கள் எங்க இருக்கிறாங்க? நேத்து சொன்ன இயேசு அந்த ஆன்மாக்களுக்கு போய் நற்செய்தி அறிவிச்சார்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எங்க? 1 பேதுரு 3:19. சீக்கிரம் எடுங்க. அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உத்தரிக்கிற ஸ்தலத்துக்குள்ள போயிடலாம். ரொம்ப நேரம் பூமியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறோம், கொஞ்ச நேரம் உத்தரிக்கிற ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு வரலாம். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 3:16 19. அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களா? சந்தோஷமா சொல்லுங்க. இயேசு 3 நாள் எங்க போனாரு? பாதாளத்துல போய் அங்க என்ன வேலை செஞ்சாரு? நற்செய்தியை அறிவித்தார். அப்ப அங்க இறந்து போனவங்க, இயேசுவை தெரியாம இறந்து போனவங்க கூட எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. சரி, அப்ப பாதாளத்தில் சென்று இயேசு நற்செய்தியை அறிவித்தார். 3 நாள் தானே ஃபாதர்? அதை பத்தி சொல்றேன். சரி, அப்ப பிரியமானவர்களே, பாதாளம் என்று ஒன்று உண்டு, கீழ் உலகம் என்று ஒன்று உண்டு. அங்கு இயேசு போனாரு, நற்செய்தி அறிவிச்சாரு. இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, உத்தரிக்கிற ஸ்தலம் எங்க இருக்கு? இப்ப பிரிவினை சபைகள் நம்மளை கேட்பாங்க இல்லையா, உத்தரிக்கிற ஸ்தலம்னு கத்தோலிக்க திருச்சபை சொல்றீங்களே, அது எங்க இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? உங்களுக்கு பைபிள்ல இருந்தே சொல்றேன். திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க பிளீஸ். ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகிர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் மரித்து போன ஆன்மாக்களை எங்க வச்சிருக்கிறாரா? பலிபீடம்னா எக்ஸாக்டா பலிபீடம்ன்ற அர்த்தம் இல்ல. ஏன்னா இது திருவெளிப்பாடு, யோவானுடைய காட்சி. அவர் உருவகமாக எழுதுகிறார். எப்படி எழுதுறாரு? உருவகமாக எழுதுகிறார். அந்த ஆன்மாக்களுக்கு பரலோகம் கொடுக்கல, அந்த ஆன்மாக்களை நரகத்துக்கும் அனுப்பல, அந்த ஆன்மாக்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அத உருவகமா என்ன சொல்றாரு? பலிபீடத்தின் அடியில் கண்டேன். வாசிங்க. அவர்கள் உரத்த குரலில், தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீர் தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பலி வாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் தீர்ப்பு கொடுக்காமலே இருக்கிறீங்களே. ஏன்னா அங்க ரொம்ப நாள் அவங்க அந்த வேதனையில் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கதறாங்க. வாசிங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன்பணியாளர்கள் யாரு? இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் தான். சகோதரர் சகோதரிகளும் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ப்ளீஸ் வெயிட். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களும் மரிக்கணும், அது வரைக்கும் அவர்கள் என்ன பண்ண சொல்றார் ஆண்டவர்? பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. So they are waiting for the final judgment. அப்ப அந்த இடம் எப்படி ஃபாதர் இருக்கும்? அந்த இடம் பயங்கர கொடுமையான வேதனை மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. எங்க இருக்கு பைபிள்ல? நான் ஒண்ணா சொல்றேன், அழகா டக்கு டக்குன்னு வாசிச்சீங்கன்னா சீக்கிரம் வாசிச்சலாம். எசாயா 6வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள் எடுங்க சீக்கிரம். எசாயா 6, 5லிருந்து 7. மனிதன் நான் தூய்மை படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். ஓகே. அப்பொழுது சேராபின்களில் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை, பலிபீடத்திலிருந்து என்ன எடுத்துட்டு வராருமா? ஆன்மாக்கள் எங்கமா இருந்துச்சு? ஆன்மாக்கள் எங்க இருந்துச்சு? இப்ப நெருப்பு பொறி எங்க இருந்து எடுத்துட்டு வராருமா?
பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு. எதை வச்சு வாயை தொடுறாரு? ஏன்னா எசாயா என்ன சொல்றாரு? ஐயோ, நான் பாவம் செய்கிற உதடுகளை கொண்டவன், நான் பாவம் செய்கிற மக்கள் மத்தியிலே வாழ்கிறவன் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? பிரியமானவர்களே கவனிங்க, அற்புதமான செய்தி பிரியமானவர்களே. நிறைய பேர் இதை ஆழமா படிக்காதனால புரியாம போயிருக்கலாம். நெருப்பு எங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்டது? பலிபீடம். ஏன்னா பலிபீடத்துக்கு கீழே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஆன்மாக்களை வச்சிருக்கிறாரு. அங்கிருந்து என்ன எடுத்துட்டு வரப்பட்டது? நெருப்பு எடுத்துட்டு வந்து உதட்டை தொடுகிறார். அப்புறம் உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டன. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எசாயாவின் உடலில் இருந்த பாவத்தை எப்படி மன்னிச்சாரு? நெருப்பால் மன்னித்தார். சில பேர் அதை தூயாவின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அது தூயாவி இல்ல. ஏன்னா எல்லா இடத்துலயும் தூயாவி இல்ல. ஏன்னா சில இடத்துல நெருப்பு என்பது இறை செய்தியை குறிக்கிறது, ஒரு இடத்துல இறை பிரசன்னத்தை குறிக்கிறது, ஒரு இடத்துல இறை பாதுகாப்பை குறிக்கிறது. அப்படி நெருப்புக்கு பல இடங்கள்ல பல அர்த்தம். இந்த இடத்துல அது உத்தரிக்கிற ஸ்தல நெருப்பு. ஏன்னா அது பலிபீடத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நெருப்பு. அதை வைத்து என்ன செஞ்சாரு? உதட்டை தொட்டு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், குற்றப்பழி என்று விடுதலை கொடுத்தார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நெருப்பினாலே அந்த பாவத்தை அழித்து ஒழித்தார். இது ஒரு எக்ஸாம்பிள். இறையியல் படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, டைப்பாலஜின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. டைப்பாலஜி அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற செய்திய நீங்க பழைய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா உருவகமா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஆழமா படிச்சாதான் புரியும். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். மலாக்கி 3:2-3 சீக்கிரம் வாசிங்க. மலாக்கி 3வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். நீங்க வேகமா எடுத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? பிரியமானவ, இங்க பாருமா, நீங்க பைபிள் வாசிக்கும் போது ரசிச்சு வாசிங்களேன் இன்னும் கொஞ்சம் இல்லையா? அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? ஆண்டவரை தாங்க முடியுமா? மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், மோசே நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, இல்லையா? மோசையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாய்ப்பில்லை ராஜான்னாரு. அவரு அடம் பிடிக்கிறார், நான் உங்களை பார்த்தே தீருவேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசேவை 2 பாறைகளின் இடுக்குகள்ல வச்சுட்டு மோசே கிட்ட சொன்னார், மோசே நான் உன்னை கடந்து போவேன், உன்னை கிராஸ் பண்ணி போவேன், அப்பவும் நீ என் முகத்தெல்லாம் பார்க்க முடியாது, பார்த்தா செத்துருவ. நீ எதை மட்டும்தான் பார்க்க முடியும்? என் முதுக மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாது. பாவமுள்ள நிலையில் கடவுளை பார்க்க முடியாது. அந்த ஆன்மாவுல பாவம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போக முடியாது, இல்லையா? நல்லா பாருங்க, அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? யாராவது அவர் முன்னாடி நிற்க முடியுமா? வாசிங்கம்மா. அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போல இருப்பார். கவனிச்சிங்களா? மறுபடியும் வாசிங்க. அவர் மூணாவது வசனம். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். ஓகே. லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். எப்படி பொன்னை புடமிடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோல்டு எப்படி புடமிடுவாங்கம்மா? நெருப்புல போட்டு, இல்லையா? அப்ப நமக்கு என்ன சொல்றாரு? ஆண்டவர் யாரை தூய்மைப்படுத்த விரும்புகிறாரோ அவங்களை எங்க போடுவாரு? நெருப்பில் போடுவார். சரியா? இது இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். அடுத்தது ஜக்கரியா 13வது அதிகாரம் 8-9 வசனங்கள். ஜக்கரியா 13:8-9. நாட்டு மக்களுள் 3 பங்கினர் வெட்டுண்டு மாழ்வர், 3 பங்கினரே எஞ்சி இருப்பர் என்கிறார் ஆண்டவர். ஓகே. இந்த 3 பங்கினரையும் வெள்ளியை நெருப்பில் இட்டு தூய்மைப்படுத்துவது போல் தூய்மைப்படுத்துவேன்.
பொன்னை புடமிடுவது போல் புடமிடுவேன். அவர்கள் என் பெயரை நினைந்து மன்றாடுவார்கள், நானும் அவர்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல 3 பங்கு இருக்கு. அந்த 3 பங்குல 2 பங்கு இங்கேயே அழிஞ்சு போயிருவாங்க பாவத்தினாலையும். அதுல ஒரே ஒரு பங்கு தான் தேரும். அந்த ஒரு பங்கையும் நான் என்ன பண்ணுவேன்? நெருப்பில் இட்டு புடமிடுவேன். ஹல்லேலூயா. பத்தலங்க. ஹல்லேலூயா. 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 இல்லையா? எப்படி நான் எல்லாரையும் புடமிடுவேன்? நெருப்பில் இட்டு புடமிடுவேன். இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட செய்தி. இப்ப அடுத்த ஒரு செய்தி இருக்கு, இது இன்னும் சூப்பரா இருக்கும். மார்க் 9:49. நம்மளுடைய சகோதரர்கள் கேட்பாங்க, பிரிவினை சகோதர சகோதரிகள், இயேசு சொன்னாரான்னு கேட்பாங்க பைபிள்ல இல்ல. இப்ப மார்க் 9:49 பார்க்கலாமா? வாசிங்க. என்னம்மா ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறீங்க? ஏனெனில் பழிபொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். நல்லா கவனிங்களேன். பலி பொருளை அவர்கள் தூய்மையாக்குவதற்கு அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன போட்டாங்க? அதுல உப்பை போட்டார்கள். அதுபோல ஒவ்வொருவரும், பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். போதுமா? உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லன்னு யாரோ தப்பா சொல்றாங்களே, நம்ம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். ஓகேவா? மார்க் 9:49 இயேசுவினுடைய வார்த்தை. சரி, அடுத்து எங்க ஃபாதர் இருக்கு? லூக்கா 16 வாங்க. லூக்கா 16 அதுல 22, 23 வசனம் மட்டும் வாசிங்க. அந்த ஏழை இறந்தார், வானதூதர் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஓகே. செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது, அந்த லைன் அண்டர் பண்ணுங்க பிரியமானவர்களே, கவனிங்க. பாதாளத்தில் வதைக்கப்பட்ட பொழுது. நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன், பாதாளம் இஸ் நாட் ஹெல். பாதாளம் என்பது நரகம் அல்ல. பாதாளம் என்பது நரகம் அல்ல. ஓகேவா? ஆனா பாதாளத்துல ஒரு இடம் இருக்கு, வதைக்கப்படுகிற இடம். என்ன இடம்? அதனாலதான் நாம என்ன சொல்றோம்? அந்த இடத்தை பர்கட்ரின்னு சொல்றோம். இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கான்னு கேட்பாங்க பிரியமானவர்களே. இது ஆங்கில வார்த்தை பர்கட்ரி. பர்கட்ரியினுடைய வார்த்தைக்கு பொருள் என்ன பிரிச்சா சொன்னீங்கன்னா, purging one sin in a place. நம்மளுடைய பாவத்தை ஒரு இடத்துல போய் கழிக்கிறது இல்லையா? அந்த இடத்துக்கு பேரு purging. அந்த purging அந்த இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பர்கட்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்ப அங்க என்ன போட்டிருக்கு? பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது. சோ இந்த இடம் நரகம் இல்ல. எத்தனை பேர் இதை நரகம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியல இல்லையா? நிறைய பேர் இதை என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க? நரகம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா, யாராவது குழந்தைங்க விளையாட தான் செய்வாங்க. பெரியவங்க குழந்தைங்க விளையாண்டாங்கன்னா அப்படி கூட்டிட்டு அப்படி வெளியில போய் விளையாட்டு காட்டிட்டு வாங்க ப்ளீஸ். மற்றவர்களுக்கு அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. பெரியவங்க தான் அதை பார்த்துக்கணும். ஓகேமா? சோ பாதாளம் என்பது நரகம் அல்ல. பாதாளத்தில் அவன் வதைக்கப்பட்டான். எப்படி வதைக்கப்பட்டான்? வாசிங்கம்மா. அவர் அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். அண்டர்லைன். நான் இந்த தீப்பிழம்பில் மிகுந்த வேதனைப்படுகிறேன். இந்த தீப்பிழம்பில் மிகுந்த வேதனைப்படுகிறேன். கவனிச்சிங்களா? அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துல என்ன இருக்கும்? தீப்பிழம்பு. இந்த ஓமை சொன்னது யாரு? இயேசு சொன்னார். வெரி குட். இயேசு சொன்னார். பாத்தீங்களா? பாதாளம் என்பது நரகம் இல்ல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ப்ரூவ் பண்ண போறேன். பாதாளம் என்பது the realm of the dead. சியோல். எபிரேயத்துல அதுக்கு வார்த்தை என்னது? சியோல். கிரேக்கத்துல ஹேடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்கத்துல ஹேடிஸ், HADES, ஹேடிஸ் கிரேக்கத்துல.
எபிரேயத்துல சியோல். ஓகேவா? நரகத்துக்கு எபிரேய சொல் என்ன தெரியுமா? ஜெஹன்னா. நேத்து சொன்னா, நேத்து சொல்லலையா உங்களுக்கு? ஓகே, சொல்றேன்னு சொன்னா. ஓகே, நரகத்துக்கு எபிரேய சொல் என்னது? ஜெஹன்னா. பாதாளத்துக்கு எபிரேய சொல் என்ன? சியோல். ஓகேவா? என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா? டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க சில பேர். ஓகே, பாதாளத்துக்கு என்ன பேரு? சியோல். நரகத்துக்கு என்ன? ஜெகன்னா. இத மறந்துடாதீங்க. ஓகேவா? இத மறந்துடாதீங்க. அப்ப இங்க அவன் எங்க வதைக்கப்பட்டான்? பாதாளத்தில் வதைக்கப்பட்டான். அப்ப பாதாளம் என்பது நரகம் அல்ல. அப்ப பாதாளத்தில் அவன் எங்க போடப்பட்டிருந்தான்? தீப்பிழம்புல போடப்பட்டிருந்தான், இல்லையா? ஆகவேதான் அந்த இடத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? உத்தரிக்கிற ஸ்தலம். இத சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. பவுல் சொல்றத பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 3:15. வேகமா எடுங்க. ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். ஓகே. ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார். ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல அவர் மீட்கப்படுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சும்மாலாம் விட்டுற மாட்டார், இல்லையா? Nothing unclean can enter heaven. தீட்டானது எதுவும் விண்ணகத்திற்குள் செல்ல முடியாது. இது எங்க இருக்கு? திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 27வது வசனத்துல இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம செய்யறோம் நிறைய பாவங்கள் இருக்கு, இல்லையா? அந்த பாவங்களை எல்லாம் அழிப்பதற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் நெருப்பிலே நம்மை தள்ளுவார். அந்த செல்வந்தன் என்ன பாவம் பண்ணியிருந்தான் பிரியமானவர்களே? நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பிருந்து செய்யல. வெரி குட். அவன் எந்த பாவத்தையும் செஞ்ச மாதிரி இயேசுவே சொல்லல. ஆனால் நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அவன் அந்த நன்மையை செய்யாமல் இருந்ததுதான் பாவம். பாத்தீங்களா? யாக்கோபு 4:17. யாக்கோபு 4:17 இல்லையமா? நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அவன் அதை செய்யாமல் இருந்ததே பாவம். ஃபாதர், நான் எந்த பாவமும் செய்யல ஃபாதர். சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி யாரும் சொல்லாதீங்க தயவு செய்து. அப்படி சொல்றவங்க தான் மிகப்பெரிய பாவி. ஏன்னா 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல இருக்கு, தன்னிடம் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய்யன். தன்னிடம் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் பொய்யன். பிரியமானவர்களே, அதனால பாவத்தை ஏத்துக்கணும், பாவத்தை நியாயப்படுத்த கூடாது. நாளைக்கு நிறைய சொல்லுவோம் அதை பத்தி. பாவத்தை நியாயப்படுத்த கூடாது. அப்ப தீப்பிழம்பு ஆக நிரம்பி இருக்கிற ஒரு இடம் தான் என்ன இடம்? உத்தரிக்கிற ஸ்தலம். உத்தரிக்கிற ஸ்தலம். சரியா? ஃபாதர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரா? இயேசு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார். நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதுக்கு? பிரியமானவர்களே, இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில கல்லறைக்கே போக மாட்டேங்கிறாங்க, கல்லறையில போய் ஜபிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிரிவினை சபைகள் என்ன சொல்லிட்டாங்க? அங்க போய் ஜெபம் பண்ணாத, அங்க போய் ஜெபம் பண்றதெல்லாம் வேஸ்ட், அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. கிடையாது, இல்லையா? அவங்களுக்காக எப்படி ஜபிக்கணும்ன்றதை நான் இப்ப சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு இடத்துல சொன்னதை சொல்ற. லூக்கா 12 41 வசனங்கள். யாராவது எடுத்துக்கோங்க. லூக்கா 12:40. அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். கவனிச்சிங்களா? இயேசு ஒரு உவமை சொல்றார். பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க. நீங்க அப்படியே உற்சாகமாய் அப்படியே டிஸ்கஸ் பண்றீங்க. ஓ, இங்க உத்தரிக்க ஸ்தலத்துல இங்க இருக்குது, அங்க இருக்குது, அப்படிலாம் கவனிங்க. முதல்ல எல்லாத்தையும் கத்துக்கோங்க, அப்புறமா நீங்க பேசுங்க. இப்ப இயேசு ஒரு உவமை சொல்றார். என்ன உவமை? விழிப்பா இருக்கும் பணியாளர்கள் பற்றி ஒரு உவமை. ஒரு தலைவன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறா. திடீர்னு எப்ப வேணா அந்த தலைவன் வருவாரு. அந்த நேரத்துல பணியாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு உவமை. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசு எவ்வளவு அழகா உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி பேசி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கவனிங்கம்மா, வாசிங்கம்மா. அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேலை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது, தலைவர் வரும் பொழுது ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தலைவர் பணியாளருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, இல்லையா? எல்லா பணியாளரும் அந்த வேலையை செய்யறது இல்ல.
எல்லாம் இஷ்டம் போல வாழ்றோம். தலைவர் வராரு, பணியாளர் என்ன செய்யறாரு? வாசிங்கம்மா. தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். வெரி குட். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. தலைவர் வராரு. அந்த பணியாளர் யாருன்னா நம்ம எல்லாரும். அந்த பணியாளர் யாரு? நம்ம எல்லாரும். ஆண்டவர் நமக்கு பணியை கொடுத்துட்டு போறாரு. அவர் 2ஆம் வருகை வரும் பொழுது அந்த பணியாளர் அந்த செயலை செய்கிறாரான்னு பார்க்கிறார். யாரெல்லாம் அவர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்களை தன் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அமர்த்துவார். பிரியமானவர்களே, இதுதான் பரலோகம். ஓகேவா? அடுத்தது வாசிங்க. ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். பிரியமானவர்களை கவனிங்க. இப்ப 2வது கேட்டகரி ஆள். அவன் யாரு? அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவர் யார் என்று அவனுக்கு தெரியும், ஆண்டவர் கொடுத்த பணி எது என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் மிகவும் தெனாவட்டாக, இல்லையா, அவர் எப்ப வரப்போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்ணவும் குடிக்கவும் சக பணியாளர்களை துன்புறுத்தவும் அடிக்கவும், அப்படின்னு என்ன அர்த்தம்? காயப்படுத்துறது, அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இல்லையா, தன்னுடைய சக சகோதர சகோதரிகளை சரியாக அன்பு செய்யாமல் இருப்பது, வெறுப்பது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப திடீர்னு தலைவன் வந்து பாக்குறாரு, இல்லையா, என் பிள்ளை இவ்வளவு மோசமா இருக்கிறானே. முதல்ல என்ன தெரியுமா பண்றாரு? அவனை கொடுமையாக தண்டித்து. அதான் உத்தரிக்கிறிஸ்தலம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. சும்மா தூக்கி நரகத்துல போட மாட்டாராம். முதல்ல என்ன பண்ணுவாராம்? கொடுமையாக தண்டித்து, அப்புறம் நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். யாரு நம்பிக்கை துரோகி? சாத்தான். ஏன்னா நான் சொன்ன சாத்தான்கள்லாம் யாரு? கெட்டு போன தேவ தூதர்கள் தான் சாத்தான். சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த இடத்துல அவனை தள்ளுவார். பிரியமானவர்களே, இங்கதான் நரகத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். இது 2வது. இப்ப 3வது 4வது 2 கேட்டகரி இருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். வாசிங்கம்மா. தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். நம்ம தான் இந்த கேட்டகரி. நல்ல தியானத்துக்கெல்லாம் வருவோம், பிரேயர்லாம் சூப்பரா பண்ணுவோம், அப்படியே கையை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பயங்கரமா பிரேயர்லாம் பண்ணுவோம். ஆனா சண்டை, கோஷ்டி பூசல், இல்லையா, சாதிய எண்ணம் எல்லாருக்கும். ஆனா பிரேயர் மட்டும் சூப்பரா பண்ணுவோம், இல்ல, சூப்பரா பிரேயர் பண்ணுவாங்க. ஆனா அன்பியத்துல ஒருத்தரை மன்னிக்கவே மாட்டாங்க. சூப்பரா பிரேயர் பண்ணுவாங்க, ஃபாதர் சிஸ்டர்களை பத்தி நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுவாங்க, இல்லையா, ஆனா பிரேயர் சூப்பரா பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது பாரு, ஐயோ நம்ம பண்ற பிரேயரு பிரயோஜனமே இல்லையே, நம்ம ஊர் கதையெல்லாம் பேசுறோமே, அடுத்தவங்களை தப்பா பேசுறோமே. ஆனா எப்படிங்க அப்படி மனசு வருது? அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு அப்படியே ஜெபம் பண்றது. அபிஷேகம் வந்த மாதிரி அங்க ஆவியானவர் இருக்க மாட்டாரு, அங்க பிசாசு தானே இருக்கும், இல்லையா. இவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறார்னு தெரியும். கத்தோலிக்க மக்கள் நம்ம எல்லாரும் உஷாராயிடணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் என்ன விரும்புறாரு. தெரிந்துதான் பாவம் செய்யறோம், தெரியாமலாம் செய்யல. இது பயங்கரமான கேட்டகரி. இவங்களை பத்தி நான் ஒரு வசனம் முடியும் போது சொல்றேன். இது நம்ம கேட்டகரி தான், இல்லையா. எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சுதான் செய்யறாங்க. வட்டிக்கு விடக்கூடாதுன்னு தெரியும், வட்டிக்கு விடுவாங்க. எங்க கொடுத்த அசல் பணத்தை வாங்கிக்கோங்க. கஷ்டப்படுறதுல தான் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கிறான்.
தயவு செய்து வட்டிக்கு பணம் கொடுக்காதீங்க. ஆனா வட்டி விட்டு சம்பாதிக்கிறவங்களே இருக்கிறாங்க. நான் சொன்னா ஏத்துப்பாங்களா? ஆனா பைபிள் இருக்கே, வட்டிக்கு பணம் கொடுக்காதேன்னு பைபிள் இருக்கு. வட்டி விட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா? புரணி பேசாதேன்னு பைபிள் இருக்கு. ஆனா புரணி பேசுவாங்க. தலைவர் என்ன விரும்புகிறார்னு தெரியும், ஆனா செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் நன்றாய் அடிபடுவான். எங்க வச்சு அடிப்பார் ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் இடம் சொர்க்கம்ட்ட இல்லையா? ரெண்டாவது இடத்துல அவர் நரகத்தை சொல்லிட்டாரு. ரெண்டாவது இடத்துல உத்தரிக்கிற ஸ்தலத்தையும் சொன்னாரு. கொடுமையாய் தண்டித்து பிறகு நம்பிக்கை துரோகிகளுக்கு இடத்தில் தள்ளுவார் இல்லையா? அப்ப அந்த கொடுமையாய் தண்டிக்கிறான்னு ஒரு இடம் வச்சிருந்தார் இல்லையா? அந்த இடம் தான் இது. என்ன இடம்? நன்றாய் அடிபடுகிற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகேவா? இப்ப அடுத்து ஒரு கேட்டகரி வருது, வாசிங்கம்மா. ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல், அவர் விருப்பத்தை அறியாமல். சில பேருக்கு இயேசு யாருன்னே தெரியாது, நற்செய்தி தெரியாம இருக்கலாம். இது இயேசுவை அறியாதவர்களை பற்றி. அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். போதுமா? இயேசுவை பத்தி தெரியாதவங்க கூட சிறிதே தான் அடிபடுவாங்க. ஆனா தெரிஞ்சு பைபிள்லாம் வாசிச்சு இல்லையா, அப்படியே பயங்கரமா பிரேயர் பண்ணி அப்படியே அபிஷேகம்லாம் வந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நல்லா அடி வாங்குவோம். நம்ம தான் நல்லா அடி வாங்குவோம். இந்த நல்லா அடி வாங்குறது, சிறிதே அடி வாங்குற அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் தான் உத்தரிக்கிற ஸ்தலம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கை தட்டுங்க. உற்சாகமே இல்ல. இதை யார் சொல்லி கொடுத்திருக்கிறா? இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஃபாதர், இந்த இடத்துல உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி இருக்கு, நான் இவ்வளவு நாள் யோசிச்சே பார்க்கலையே ஃபாதர். பாத்தீங்களா? இன்னொரு இடம் இருக்கு, இன்னொரு இடத்த சொல்லி முடிக்கிறேன் நான். மத்தேயு 12வது அதிகாரம் 32வது வசனம். சீக்கிரம் எடுங்க. மத்தேயு 12:32. மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எவரும் மன்னிக்கப்படுவார். ஓகே. ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். இம்மையிலும் மன்னிப்பு பெற மாட்டார், மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். யாருக்கு எதிராக பேசுறவங்க? ஆனா மற்ற பாவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இம்மையிலும் மன்னிப்பார், மறுமையிலும் மன்னிப்பார். மறுமைனா எது? இறந்ததுக்கு அப்புறம். அதனாலதான் இறந்தவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஓகேவா? கடைசியா உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் நிறைவு செய்து இறந்தவர்களுக்காக பிரேயர் பண்றதை பத்தி போறோம். மத்தேயு 18:34. மத்தேயு 18:34. வேகமா எடுங்க, டைம் இல்ல. அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். யார்கிட்ட ஒப்படைத்தார்? வதைப்போரிடம். யார்கிட்ட ஒப்படைத்தார்? அந்த செல்வந்தன் எங்கே வதைக்கப்பட்டான்? பாதாளத்தில் வதைக்கப்பட்டான். பாதாளம் என்பது நரகம் அல்ல. பாதாளம் என்பது நரகம் அல்ல. உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிற ஒரு இடம் இல்லையா? அதுக்கு பைபிள்ல உருவகமாக சொல்லப்பட்டது பலிபீடத்தின் அடியில் இல்லையா? அப்ப வதைப்பவரிடம் அங்க வதைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர்கிட்ட கொடுத்து இவன் கடைசி பாவம் இவனை விட்டு அழியும் வரை அவனை வதைப்பவரிடம் ஒப்படைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் 15 வசனம் வச்சிருக்கிறேன். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலைன்னா, நிறைய பேரு நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும். உத்தரிக்கிற ஸ்தலம் பைபிள்லயே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல எல்லாமே இருக்கு. இயேசுவே உத்தரிக்கிற ஸ்தலத்தை பத்தி பேசியிருக்கிறார். அந்த வார்த்தை உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படின்னு இல்ல, ஆனா வதைக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. அதை கத்தோலிக்க திருச்சபை உத்தரிக்கிற ஸ்தலம் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆகவே அது இயேசுவே போதித்த அற்புதமான ஒரு நம்பிக்கை. அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? இறந்தவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்ப கேள்வி என்ன வரும்னா, இறந்தவங்களுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு பிரிவினை சபைகள் சொல்றாங்க. நாம என்ன பண்றோம்? அந்த அனைத்து ஆன்மாக்கள் நாள் அன்னைக்கு 2 மக்கபேயர் புத்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்து யூதா மக்கபே என்ன பண்ணுவாரு? வெள்ளியெல்லாம் திரட்டி இறந்தவர்களுடைய பாவத்திற்காக பலி ஒப்பு கொடுப்பதற்காக
கோவிலுக்கு அனுப்புவார். அதான் நம்ம வாசிப்போம். ஆனா பிரிவினை சபைகள் அதை நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பைபிள்ல மக்கபேயர் புக்கு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க கையில இருக்கிற விவிலியத்துல இருக்கிற செய்தியே நம்ம சொல்லலாம். எப்படி இயேசுவே சொன்னாருன்றதை நம்ம சொல்லலாம். யார் யாரெல்லாம் இறந்தவர்களுக்காக ஜெபிச்சாங்க இப்ப நீங்க வாசிக்க வேண்டாம், குறிச்சுக்கோங்க. வேகமா போறோம், வேகமா. ஓகே, நம்பர் 1, முதலாவதாக பேதுரு ஜெபித்தார். யாரு? திருத்துதர் பணி 9வது அதிகாரம் 40வது வசனத்தில் இருக்கு. தபித்தா என்கிற ஒரு பெண் இறந்து போயிடுவாங்க. அந்த இறந்த பெண்ணுக்காக ஜெபிப்பதற்காக யார அழைப்பாங்க? பேதுருவை வர சொல்லுவாங்க. பேதுரு இன்னொரு இடத்துல இருந்து வந்து இறந்த தபித்தாவுக்காக ஜெபித்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. நம்முடைய திருச்சபையின் முதல் தலைவர் அவர்தான். இறந்த தபித்தாவுக்காக யார் ஜெபிச்சா? பேதுரு ஜெபிச்சாரு. தபித்தா வரேன் கடைசியா வந்துரும் இயேசு கிட்ட. 2வது பவுல் ஜெபிச்சார். எங்க இருக்கு? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 to 18. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 to 18. பிரியமானவர்களே, தயவு செய்து இதெல்லாம் கத்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. இந்த வீடியோ வழியாவும் நிறைய பேர் தெரிஞ்சுக்க போறாங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 16 to 18. என்னது? ஒனேசிபோரஸுக்காக ஜெபிச்சார். வாசிக்க வேண்டாமா? டைம் இல்ல. ஒனேசிபோரஸுக்காக ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சார் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவர் இறுதி நாளில் ஒனேசிபோரஸுக்கு இரக்கம் காட்டுவாராக. பாத்தீங்களா? 18வது வசனத்துல இருக்கும் இல்லமா? 18வது வசனத்துல இருக்கா? ஆண்டவர் ஒனேசிபோரஸுக்கு இறுதி நாளிலே இரக்கம் காட்டுவாராக. இரக்கத்தை கண்டுகொள்ள அவருக்கு ஆண்டவர் அருள்வாராக. அவர் இறந்து போயிட்டார், ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் அவருக்கு இரக்கம் காட்டணும்னு சொல்லி யார் ஜெபிக்கிறா? பவுல் ஜெபிக்கிறார். இப்ப நம்ம பிரிவினை சபைகள் என்ன சொல்றாங்க? ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பவுலை விட அறிவாளிகளா இருக்கிறாங்க இல்லையா? பவுலை விட. ஆமா, ஏன்னா பவுல் என்ன பண்ணிருக்கிறார்? இறந்தவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறார். இப்ப அடுத்த பாயிண்ட் தான் ஒரு பெரிய வெடிகுண்டு, பெரிய பாம். இறந்தவங்களுக்காக ஏன் கண்டிப்பா ஜெபிக்கணும்? 1 கொரிந்தியர் 15:29 ஃபேமஸான வசனம். 1 கொரிந்தியர் 15:29 ரொம்ப ஃபேமஸான வசனம். இது யாராவது வாசிங்க. மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே. போதும், கை தட்டுங்க ஒரு வாட்டி, நான் அப்புறம் சொல்றேன். நல்லா கை தட்டுங்க. பத்தல, சத்தமே கேட்கல. மறுபடியும் வாசிக்குமா? இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே. யாருக்காக திருமுழுக்கு பெற்றாங்க? இறந்தோரு. ஏற்கனவே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க நம்பிக்கை இல்லாம இறந்து போயிட்டாங்க இல்லையா? அவங்க ஞான ஸ்நானம் வாங்காமே இறந்து போயிட்டாங்க. அவர்களுக்காக உயிரோடு இருக்கிற அவருடைய உறவினர்கள் என்ன பண்ணாங்க? திருமுழுக்கு பெற்றார்கள். என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஏன் பெற்றார்கள்? அடுத்த வரியில வருது, வாசிங்கம்மா. இறந்தோர் ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன். இறந்த அவர்கள் உயிருடன் எழுப்பப்படுவதற்காகத்தான் அவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். இறந்தவர்கள் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் அவர்களுக்காக எதுக்கு திருமுழுக்கு பெற வேண்டும்? பவுல் கேள்வி கேட்கிறார். அப்ப அவங்க உயிருடன் எழுப்பப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையிலே நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறந்தவர்கள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பதிலாக திருமுழுக்கு பெற்றார்கள். பாத்தீங்களா? பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு. பைபிள் எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப பைபிள்ல போட்டிருக்கு இறந்தவங்களுக்காக பேதுரு ஜெபிச்சிருக்கிறாரு, பவுல் ஜெபித்திருக்கிறாரு. நம்ம தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கே பெற்றிருக்கிறாங்க இறந்தவங்களுக்காக. ஏன்னா இயேசுவே ஜெபிச்சார். அம்மா சொன்னாங்க இல்லையா? அதுவும் 4 நாள் ஆச்சு. லாசர் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. சகோதரிகள் சொல்றாங்க, ஐயோ வேண்டாம் இயேசுவே, நாத்த எடுக்கும் இயேசுவே, வேணாம் இயேசுவே. இயேசு கவலைப்படல. அண்ணாந்து பார்த்து தந்தையிடம் யாருக்காக ஜெபிச்சாரு? லாசருக்காக ஜெபித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரியமானவர்களே, நான் இறுதியா ஒரே ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்ய போறேன். சரி ஃபாதர், அப்ப இறந்தவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த உத்தரிக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா, அது மிகவும் கொடூரமான ஒரு இடம்.
அங்க போய் தப்பிச்சுக்கலான்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லையா, ஃபாதர் கொஞ்சம் இருக்கு, அங்க போனா அங்க சுத்தப்படுத்தி ஆண்டவர் அனுப்பிச்சிருவார்ல ஃபாதர் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இல்லையா, உத்தரிக்கிற ஸ்தலத்தினுடைய இடம் எப்படிப்பட்ட இடம், அங்க டைம் எப்படி இருக்கும்ன்றதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். அந்த இடம் சாதாரண இடம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அதை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்காக இது. இந்த உலகத்தில் இருக்கும் வரைதான் மனிதர்களுக்கு இந்த பூமி சுத்துறதை வச்சு காலங்கள் முடிவு செய்யப்படுகின்றன. இல்லையா, காலை மாலை சேர்ந்து ஒரு நாள். இது எதை வச்சு நம்ம முடிவு செய்யறோம்? இந்த பூமி, ஆமா, சூரியனை எத்தனை நாள், எவ்வளவு நேரம் சுத்துது? 24 மணி நேரம் சுத்துறதுனால ஒரு நாள் ஆகுது. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் தான் எல்லாருக்கும் ஹியூமன் டைம் ஆர் எர்த்லி டைம், மனிதருடைய நேரம், பூமியின் நேரம். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருடைய நேரத்துக்குள்ள போயிடுவோம் தெரியுமா? கடவுளுடைய நேரத்துக்குள்ள போயிடுவோம். கடவுளுடைய நேரம் எத்தகையது? 2 பேதுரு 3:18 என்ன சொல்கிறது தெரியுமா? 3:8. 2 பேதுரு 3:8 என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய ஒரு நாள் 1000 ஆண்டுகள். மனிதருக்கு எத்தனை நாள்? 1000 ஆண்டுகள். ஆண்டவருடைய ஒரு நாள் மனிதருக்கு எத்தனை ஆண்டுகள்? 1000 ஆண்டுகள். பூமிக்கு வெளியில டைம் வேற, பூமிக்குள்ள டைம் வேற. பைபிள் தெளிவா இருக்கு. அப்ப அதனாலதான் ஆண்டவர் 7 நாளில் படைத்தார் உலகத்தைன்னு சொல்லுவாங்க. அது உங்க டைம் இல்ல, ஏன் டைம் இல்ல, அது யாரோட டைம்? அது ஆண்டவருடைய டைம். ஏன்னா நாளையே அவர் 4வது நாள்ல தான் படைப்பார். இல்லையா, காலங்களை எத்தனாவது நாள் படைப்பாரு? 4வது நாள் தான் படைப்பார். அப்ப அந்த முதல் நாள் 2வது நாள்லாம் சொன்னது எது? ஆண்டவருடைய டைம். அப்ப ஒரு நாள் என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். இப்ப நான் அதை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு சொல்ல போறேன். பயந்து நடுங்காதீங்க. ஆனா உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நான் இதை சொல்றேன். நம்பர் 1, பிரியமானவர்களே, உத்தரக்கிற ஸ்தலத்தில் அங்க கடவுளுடைய நேரத்தின்படி 1 செகண்ட் என்பது நம்முடைய கணக்குப்படி 4.5 நாள், 4.5 நாள். எத்தனை நாள்? அங்க 1 செகண்ட் நமக்கு எத்தனை நாள்? 4.5 நாள். ஓகே. கடவுளுடைய நேரத்தின்படி 1 நிமிடம் என்பது 253 நாள். அவருடைய 1 மினிட், 1 நிமிடம் என்பது 200, நமக்கு 253 நாள். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்துடும் இல்லையா? அடுத்தது பாருங்க, கடவுளுடைய 1 மணி நேரம் என்பது மனிதருக்கு 42 ஆண்டுகள். அவருடைய 1 hour நமக்கு எத்தனை வருஷம்? 42 வருஷம். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான செய்தி. கடவுளுடைய ஒரு நாள் என்பது மனிதருக்கு 1000 ஆண்டுகள். இந்த கால்குலேஷன்ல இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். இதை நான் எதை வச்சு சொன்னேன்னா, நான் ஒரு கால்குலேட்டர் எதை வச்சு பண்ணேன்னா, சும்மா மொராலிஸ்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பேரு சும்மா மொராலிஸ். அதை எழுதினவர் புனித அந்தோனினுஸ். புனித அந்தோனினுஸ், செயின்ட் ஆண்டனைனஸ். அந்தோனியார் இல்ல, இது வேற புனிதர். செயின்ட் ஆண்டனைனஸ், இல்லைன்னா அவருக்கு தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா புனித அந்தோனினுஸ். அவர் எழுதின புத்தகம் சும்மா மொராலிஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். நீங்க போய் படிக்கலாம், ஆன்லைன்ல இருக்கு. இந்த புத்தகத்துல அவர் எழுதுறாரு, அவர் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சி எதை குறித்து அப்படின்னா, ஒரு குருவானவரை குறித்த ஒரு காட்சி. ஒரு குருவானவர் ஒரு கொடிய நோயினால் அவதிப்படுறார். மருத்துவர் சொல்றாரு, இந்த குருவானவர் பிழைக்க மாட்டார், ஆனால் 2 ஆண்டுகள் உயிரோடு இருப்பார். ஆனால் இந்த 2 ஆண்டுகளும் அவர் இந்த வேதனையை அனுபவிப்பார் அப்படின்னு மருத்துவர் சொல்லிடுறார். இவர் வேண்டார், இந்த குருவானவர், ஆண்டவரே இந்த உலகத்தின் வேதனை என்னால தாங்க முடியல, இந்த நோயோடைய வேதனை என்னால தாங்க முடியல, தயவு செய்து என்னை எடுத்துக்கோங்க. அப்போ பக்கத்துல காவல் தூதர் நிக்கிறார். ஆண்டவருடைய காவல் தூதர் நிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு காவல் தூதர் இருப்பார் இல்லையா? அப்ப காவல் தூதர் நிக்கிறார். காவல் தூதர்கிட்ட சொல்றாரு, தயவு செய்து என்னை எடுத்துக்க சொல்லுங்க. வேணும்னா, வார்த்தையை விட்டுட்டார் அந்த குருவானவர், வேணும்னா 3 நாள் என்ன உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாராம். வேணும்னா எத்தனை நாள்? 3 நாள் போடுங்கன்னு சொல்லிட்டாராம். காவல் தூதர் சொன்னாரா, நீ என்ன கேட்கிறாய் என்பதை அறிந்துதான் கேட்கிறாயா அப்படின்னு காவல் தூதர் கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, தெரிஞ்சுதான் கேட்கிறேன்,
இங்க நான் 2 வருஷம் சாவறதுக்கு பதிலா 3 நாள் என்ன உத்தரிக்கிற ஸ்தலத்துல போடுங்கன்னு சொல்லிட்டாராம். காவல் தூதர் அதை ஆண்டவரிடம் சொல்ல, ஆண்டவரும் இவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை உயிரை எடுத்துட்டு எங்க போட்டாராம்? உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட்டார். எத்தனை நாள்? இல்ல, உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காவல் தூதர் வந்தாராம் இவரை பார்க்கறதுக்காக. அப்போ இந்த குருவானவர் கதறி அழுதாராம், காவல் தூதரே, நீர் என்ன செய்து விட்டீர்? நான் 3 நாள் தானே என்னை உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட சொன்னேன், ஏன் என்னை இத்தனை ஆண்டுகள் தவிக்க விட்டு விட்டீர் அப்படின்னு கதறி அழுதாராம். அதற்கு காவல் தூதர் சொன்னாராம், அன்பு மகனே, பல ஆண்டுகள்லாம் நீ இல்லப்பா, உன்னை 1 மணி நேரம் தான் உத்தரிக்கிற ஸ்தலத்துல போட்டிருக்கிறேன், நீ இன்னும் 3 நாள் கேட்டிருக்கிற, அதனால நீ இன்னும் எத்தனை நாள் இருப்ப? 3 நாள் இருப்ப. அப்படின்னா எத்தனை வருஷமா? 3000 ஆண்டு. தயவு செய்து உத்தரிக்கிற ஸ்தலத்தை கேட்காதீங்க. எப்படியாவது அதுல உள்ள போய் பரலோகம் போயிடலாம் நினைக்க கூடாது. அது கொடுமையான வேதனை. அதனாலதான் அந்த செல்வந்தன் என்ன சொன்னான் தெரியுமா? தயவு செய்து லாசரை அனுப்பி, உலகத்தில் என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இந்த இடத்துக்கு வர வேண்டான்னு சொல்லுங்க. போதுமா? பிரியமானவர்களே, பைபாஸ் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எப்படியாவது ஒரு பைபாஸ் காட்டுங்க. ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். நாளைக்கு அந்த சீக்கிரட்டை நான் சொல்ல போறேன். உத்தரிக்கிற ஸ்தலத்தை எஸ்கேப் பண்ற சீக்கிரட்டை நாளைக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். இறுதியாக ஆண்டவர் எதை அழிப்பார் தெரியுமா? சாவே கடைசி எதிரி. 1 கொரிந்தியர் 15:26 எடுங்க, சீக்கிரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15:26 எடுங்கம்மா. எடுத்துட்டீங்களாமா? சாவே கடைசி பகைவன், அதுவும் கைகளை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களா? இந்த டாபிக் நான் இன்னையோட நிறைவு செய்யறேன். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். எப்படி அழிப்பாருன்னு தெரியுமா? வாசிக்கலாமா? அது ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன் அந்த வசனம். நல்ல சந்தோஷமா சொன்னதா சொல்லுவேன். மூஞ்சில சந்தோஷமே தெரியல. திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 13-14 வசனங்கள். திருவெளிப்பாடு 20, 13, 14 சீக்கிரம் எடுங்க. இந்த வசனத்துக்கு பதில் அங்கதான் இருக்கு. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது, அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றி. கவனிச்சிங்களா? இறுதி தீர்ப்பு நாள்ல கல்லறையில இருந்து எல்லாரும் வெளியில வருவோம். சூப்பர். அன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம். எப்படியும் எங்கேயாவது இருப்போம் நம்ம, இல்லையா? நம்ம எல்லாரும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஹாய் சொல்லுங்க, எங்க நின்னாலும் ஒரு ஹாய் சொல்லுங்க, இல்லையா? எல்லாரும் வெளியில வருவாங்க. நமக்கு முன்னாடி இறந்தவங்க, பின்னாடி இறந்தவங்க எல்லாரும் வெளியில வருவாங்க. வாசிங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. போதுமா? விட மாட்டாரு. அவரவருடைய செயல்களுக்கேற்ப அவரவருக்கு தீர்ப்பு அன்னைக்கு வழங்கப்படும். ரோமேயர் 14:12 சொல்கிறது, அவரவருடைய பாவத்திற்கு கணக்கு கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. வாவ்! கை தட்டுங்க, ஒரு வாட்டி கை தட்டுங்க. இப்ப நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை தூக்கி போட்டாரு? சாவும் பாதாளமும். கவனிச்சிங்களா? உத்தரிக்கிற ஸ்தலம் பாதாளம் இருக்குல்ல, அதையும் தூக்கி ஆண்டவர் எங்க போடுறாராம்? நெருப்பு ஏரி. அதுக்கு எபிரேயத்துல என்ன பேரு? ஜெகன்னா. நெருப்பு ஏரிக்கு என்ன பேரு? அதான் நரகம். பாதாளத்துக்கு என்ன பேரு? சியோல். கடைசியில சியோலையும் ஆண்டவர் அழிக்கிறார், உத்தரிக்கிற ஸ்தலத்தையும் அழிக்கிறார், சாவையும் அழிக்கிறார். ஏன்னா சாவுதான் கடைசி எதிரி, இல்லையா? சாவையும் பாதாளத்தையும் தூக்கி எங்க போடுறாரு? நெருப்பு ஏரி. அதுதான் நரகம். பிரியமானவர்களே, அடுத்த வரி வாசிங்கம்மா. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. புரியுதா? இந்த நெருப்பு ஏரி தான் 2ஆம் சாவு. அதனால்தான் இயேசு என்ன சொன்னாரு? உங்கள் கண்ணு பாவம் செஞ்சா அதை பிடுங்கி எரிஞ்சிருங்க. ஒத்த கண்ணா நீங்க பரலோகத்துக்கு கூட போங்க, ஆனா 2 கண்ணோட எங்க போகாதீங்க? எரி நரகத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னார்ல. இந்த இடம் தான் அது. ஒரு கை பாவம் செஞ்சா அந்த கையை கூட வெட்டிருங்க, நீங்க ஒத்த கையா பரலோகம் போயிடுங்க. ஆனா 2 கையோட எங்க போயிடாதீங்க?
எரி நரகத்துக்கு போகாதீங்க. மத்தேயு 15:22 30வது வசனத்துல இருக்குது. சரியா? இந்த நெருப்பு ஏரியை பத்தி தான் இயேசு சொன்னாரு. இந்த நெருப்பு ஏரி தான் நரகம். இந்த நெருப்பு ஏரிக்குள்ள போறவங்களுக்கு தான் 2ஆம் சாவு. அதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது. அதுக்கப்புறம் பரலோகமும் கிடையாது. பாதாளம் போய் உத்தரிக்கிற ஸ்தலத்தாவது ஒரு சான்ஸ் இருக்கு. அதுவும் தீர்ப்பு கடைசியில் ஆண்டவர் கொடுப்பாரு. அது அவருடைய இரக்கம் இல்லையா? ஆனா நெருப்பு ஏரிக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு என்ன இல்ல? சான்ஸ் இல்ல. அதுதான் 2ஆம் சாவு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்கள் ஆன்மாவையும் உடலையும் அழிப்பவரை குறித்தே நீங்கள் பயப்படணும். மத்தேயு 10:28 வாசிங்க. மத்தேயு 10:28 சீக்கிரம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இந்த உடலை மட்டும் கொல்பவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். போதுமா? எங்க அழிப்பாரா? நரகம். நரகத்துக்கு எபிரேய சொல் என்ன? ஜெகன்னா. பாதாளத்துக்கு எபிரேய சொல் என்ன? சியோல். மறக்காதீங்க. அப்ப உத்தரிக்கிற ஸ்தலம் எங்க இருக்கு? பாதாளத்தில் இருக்கிறது. என்னங்க டவுட்? உத்தரிக்கிற ஸ்தலம் எங்க இருக்கு? பாதாளத்துல இருக்கு. கடைசியில பாதாளத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரு. நெருப்பேரியில் எங்க போடுவாரு? நரகத்துல போட்டுருவாரு. அதனால உத்தரிக்கிற ஸ்தலம் போய் எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காதீங்க. அந்த வேதனை மிகவும் கொடியது. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பிரியமானவர்களே. இப்ப நாளைக்கு நான் சொல்ல போறது எப்படி உத்தரிக்கிற ஸ்தலத்தையே எஸ்கேப் ஆகலாம். ஆண்டவர் ஒரு பைபாஸ் போட்டு அவரே கொடுத்துட்டாரு. என்ன போட்டு கொடுத்திருக்கிறாரு? ஒரு பைபாஸ் ஒன்று போட்டிருக்கிறார் இல்லையா? டெத்து தான் டோரு. அது வழி அப்படி திறந்து வந்தோம்னா ஒரு காரிடார் இருக்கு. என்ன காரிடார்? அதுதான் உத்தரிக்க ஸ்தலம் காரிடார். நீங்க அதுக்குள்ள போறதா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டிதான். நான் நகைச்சுவையா சொல்லுவேன், நம்ம இறந்த உடனே 3 பஸ் வரும். எத்தனை பஸ்? 3 பஸ். ஒரு பஸ் பரலோகம் போகும், ஒரு பஸ் உத்தரிக்கிற ஸ்தலம் போகும், ஒரு பஸ் நரகம் போகும். எந்த பஸ்ல ஏற போறோம்? எவன் கண்டா? யாரு கண்டா? நீங்க சொல்லிக்க வேண்டிதான். நம்ம பண்றதெல்லாம் அவருக்கு தெரியும்ல. அந்த பஸ்ல அவரு தான் ஏத்துவாரு, நம்ம ஏற முடியாது. இறந்த உடனே அந்த 3 பஸ் வரும் இல்லையா? தயவு செய்து பரலோக பஸ்ல தான் நம்ம ஏறணும். அதுக்கு வழி ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. தப்புனா இந்த 2 பஸ்ல ஏத்தி விட்டுருவாரு. சரியா? வேண்டவே வேணாம். 2 பஸ்ஸுமே வேண்டாம். உத்தரிக்கிற ஸ்தல பஸ் கூட வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு வழி இருக்கு. அது நாளைக்கு நம்ம நம்பிக்கை வாழ்வை குறித்து நான் பேச போகும்போது நம்ம சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட வேண்டும், ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய செய்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. உத்தரிக்கிற ஸ்தலம் பைபிள்லயே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவ்வளவு ஆழமா, இவ்வளவு அழகா பைபிள்ல இவ்வளவு செய்தி இருப்பது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி இயேசுவே. இப்ப